இவர்கள் ராஜாவாக இருந்தாலும் யுத்த வீரர்களாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், எப்பா இந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுறேன்னார். நாம் சும்மா இருந்து கர்த்தர் யுத்தம் செய்யும்படியாக இடம் கொடுக்கும் போது கர்த்தர் மகா சேதத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. கொண்டு வருது மட்டுமல்ல, சத்துருக்களுடைய எல்லா கொள்ளை பொருளை என்ன பண்ண முடியும், நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ பதில் செய்கிறீங்களோ உங்களதெல்லாம் இழந்துருவீங்க. எப்போ கோபமாக இருந்து பகையாக இருந்து விருப்பாக இருந்ததுன்னா அப்போ உங்களதெல்லாம் இழந்துருவீங்க. ஆனால் உங்களதெல்லாம் இழக்காமல் அவங்களுடையதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா என்ன தெரியுமா செய்யணும், பதில் செய்யக்கூடாது. கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் அமைதியாக இருக்கணும். நீங்களோ சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சம்பவங்களை படித்து பாருங்க. எகிப்தில் கொள்ளை பொருளாக எடுத்தாங்க. ஆபிரகாமுக்கு பார்வோனும் அமிலேக்கும் கொள்ளை பொருளை கொடுத்தாங்க. எசேக்கியாவுக்கு கொள்ளை பொருளாக எடுத்து வந்து கொடுத்துட்டு போயினான். பெரக்காவில் 4 நாட்களாக என்ன பண்ணாங்க, கொள்ளை பொருளாக அனுபவிச்சாங்க. இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னா, தீமை செய்கிறவர்களுக்கும் எதிர்த்து வருகிறவர்களுக்கும் நாம் பதில் செய்யக்கூடாது. கர்த்தர் பதில் செய்யும்படியாய் கோபாக்கனைக்கு இடம் கொடுக்கும்போது, நாம் பழி வாங்காமல் அவனுக்கு நன்மையை செய்யும் போது, நான் சொல்கிறேன், கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படி யுத்தம் பண்ணும்போது சத்துருக்கள் வாசலையெல்லாம் நீங்கள் சுதந்திரிச்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதம்லாம் உன் மேலே வரும். சொல்லுங்கள், அவனுடைய ஆசீர்வாதம்லாம் உன் மேலே வரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதை தான் இந்த இடத்துல இன்னொரு நல்ல அருமையான உதாரணம் சொல்ல போகிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தாவீதும் சவுலும் நீங்கள் பார்க்கலாம். தாவீது சவுலுக்கு நன்மை செஞ்சான். சின்ன பையனாக போய் போரிட்டு பெரிய வெற்றியை கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுடைய நிந்தையை நீக்கி விட்டான். கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் நன்மை செய்ததுக்கு பதிலாக தாவீதுக்கு என்ன பண்ணான், சவுலு தீமை செஞ்சான். அவனை விரட்டினான், அவனை துரத்தினான், அவனை கொல்லணும்னு நினச்சான். ஆனால் எத்தனையோ முறை தாவீதுக்கு அந்த வாய்ப்புகள் வந்தாலும் தாவீது என்ன பண்ணல, சவுலை என்ன பண்ணல, நான் கொலை செய்ய மாட்டேன், அவனை தீமை செய்ய மாட்டேன்னு சொன்னான். தீமை செய்யவே இல்லை. ஆனால் இவனும் என்ன பண்ணுறான், கொலை வெறியாக 20 வருஷம் என்ன பண்ணுறான், தாவீதை அலைஞ்சு திரிஞ்சு நாசமாக்கணும்னு நினச்சான். ஆனால் தாவீது சவுலுக்கு ஒரு தீமையை என்ன பண்ணல, செய்யவே இல்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன், கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன், கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட மனுஷன், நான் கொல்ல மாட்டேன், நான் தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணான், விலகி இருந்தான். அதனால் பாருங்கள், சவுலு மேலே இந்த அபிஷேகமெல்லாம் வந்துடுச்சு, சவுலு மேலே இந்த ராஜ்யமெல்லாம் வந்துடுச்சு, சவுளுடைய மேலே இந்த ஸ்தானங்களெல்லாம் வந்துடுச்சு, எல்லா ஆசீர்வாதங்களும் தாவீதுக்கு வந்துடுச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விளங்குதா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கணும்? நீ பழி வாங்காத, நீ பதில் செய்யாத, நீ எதிர்த்து நிற்காத, நீ சபிக்காத, கசப்பாக இருக்காத, கோபமாக இருக்காத, என்னை இப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சிட்டான் மனவேதனைப்படாத, சோத்திரம் பண்ணி விட்டுரு. கர்த்தர் செய்வார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு இடம் கொடு. கூடுமானா உனக்கு நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்துச்சா நன்மையை செஞ்சிரு. கூடுமானா ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிக்க முடிச்சிரு. ஆசீர்வதிக்க முடிஞ்சா நீ நல்லா இருப்பா, ஆசீர்வச்சிரு. இதுக்கு மேலே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீ நன்மை செய்து உனக்கு யாரா கேடு பண்ணா, நன்மை செஞ்சு உனக்கு கேடு பண்ணா ஒன்றையும் பண்ணாத, தோத்திரம் பண்ணு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உணர ஆரம்பிப்பான் அந்த மனுஷன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்படி பண்ணும்போது என்ன ஆனா, ஆண்டவர் சொல்ல, சத்துருக்கள் வாசலெல்லாம் சொந்தரிப்ப. எங்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணாரோ, எங்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியா இவங்க வழி விட்டாங்களோ, ஆவிக்குரிய பிரகாரமாய் நடந்தாங்களோ, அங்கெல்லாம் சத்துருக்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டாங்க. அவங்களுடைய மேலே இருக்கிற அபிஷேகம், அவங்களுக்கு மேலே ஆசீர்வாதம், அவங்களுக்கு மேலே இருக்கிற நன்மை இவங்களுக்கு என்ன பண்ணுது, வந்தது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள்.
அதனால தான் ஆண்டவர் சொல்ற, தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஈஸிங்க. ஒன்று அடிச்சோன்னா இன்னொருத்த கண்ணத்தை அடிக்கிறது யோசிக்கணும். அடிச்சோன்னா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி இந்த மாதிரி நடக்கிறது ஒரு அறிவு வேணும், ஒரு விசுவாசம் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு தெளிவான மனுஷனாக இருக்கணும். அவன் தான் செய்ய முடியும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு பதில் செய்கிறதுலாம் கிடையாது. விசுவாசத்தோடு இருங்க. என் கர்த்தர் நீதியை செய்வார், என் கர்த்தர் நியாயத்தை செய்வார். அவனை போல நான் அநீதி செய்ய மாட்டேன், அவனை போல நான் என்ன பண்ண மாட்டேன், கீழான நடக்க மாட்டேன். நான் ஆவிக்குரியவன், எனக்குள்ள கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சர்க்குணம் இருக்குது, நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு நடந்து பாரு. நான் சொல்கிறேன், அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். அவன் வேறு என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போயிடுவான். அவனுடையதெல்லாம் எடுத்து கர்த்தர் உனக்கு தருவாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு நாளும் தீமைக்கு தீமை செய்யணும், பகைக்கணும், விரோதிக்கணும் அப்படின்ட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வெளியே வாங்க. இன்றைக்கி அநேகர் பாருங்கள், இதனாலேயே சுகர் வந்துச்சுன்றான், இதனாலேயே கோபப்பட்டு எனக்கு ப்ரெஷர் வந்துச்சுங்கன்றான், இதனாலேயே நான் பலவீனம் ஆகிட்டான்றான். இன்றைக்கி பொல்லாத உலகம், பாவமான உலகம், பிசாசின் உலகம், மனுஷிகமான உலகம். இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவின் பேரில், விசுவாசத்தின் பேரில், வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தீமை ஒருவன் நன்மை செய்தால் அவனுக்கு தீமை எப்படி ஒருவன் செய்ய முடியும்? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிப்போம், கடைசியாக பார்ப்போம். அவர் என்ன கேட்குறாரு? ஒரு கொஸ்டினோடு கேட்டு முடிக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு, நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எப்போங்க, எப்போ தைரியம் வரும்? நாம் தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செஞ்சால் தைரியம் வருமா? பகையும் கோபமும் விரோதமும் கசப்பும் மன்னியாமல் வச்சுருந்தா நமக்கு தைரியம் வருமா? வராது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்துட்டா மனுஷன் எனக்கு என்னையா செய்ய முடியும்? எந்த மனுஷனை எனக்கு கேடுபாடு ஒன்றும் செய்யவே முடியாது என்று தைரியமாய் நாம் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்றையோடு கூட இந்த அதிகாரத்தை நான் முடிக்கிறேன். இன்றையோடு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. பக்கம் சொல்லுங்க, தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மையாக இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் அப்படியே ஆழ பதியணும். வசனம் உள்ளே பதியணும். வசனத்தை உள்ளே அப்படியே இழுத்துக்கணும். வசனத்தின்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அப்போ எந்த விதத்தில் நம்ம தவறான பாதையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போகவே மாட்டோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மேலான வாழ்க்கை வாழ முடியும், வெற்றி பெற முடியும். சொல்லுங்கள், வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும்
யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த 12ஆம் அதிகாரம் ஆண்டவரே ரொம்ப நாளாக நாங்கள் பிரசம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த புத்திமதிகள் எல்லாம் போதிச்சிருக்கிறோம். இந்த புத்திமதிகள் எல்லாம் கேட்டு நற்புத்தி அடைந்து கர்த்தருக்கு சாட்சியாய் கனி கொடுக்கிறவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உமக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் உமக்கென்று நற்பெயரை எடுக்கிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்த பொல்லாத உலகத்துல, தீமையான உலகத்துல, பாவமான உலகத்துல, பிசாசின் உலகத்துல, நயவஞ்சகமான உலகத்துல ஆண்டவரே நாங்கள் உமக்காய் வாழ்வதற்கு ஏற்ற கிருபை உதவி நீர் எங்களுக்கு செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு நற்சாட்சிகளாய் மாறட்டும். ஒவ்வொரு மேல உமது கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், உமது நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால இந்த மக்கள் உள்ளத்துல கிரியை செய்யுங்க ஆண்டவர், கிரியை செய்யுங்க. மனுஷீகமான காரியங்களை எடுத்து போடுங்க, தெய்வீகமான காரியங்களை கொண்டு வாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ்.